அனைவருக்கும் வணக்கம். பிஎஸ்என்எல்லோட 50TH ரீசார்ஜ் ஜிபே வழியாக டைரெக்டாக பிஎஸ்என்எல்லுக்கு எவ்வளோ ஈஸியாக பண்ணுறதுங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். நம்மளோட ஜிபே ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் பில் அண்ட் ரீசார்ஜ் இந்த ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் பில் அண்ட் ரீசார்ஜ் இந்த இருக்குது. இதில் மேனேஜ் கொடுங்க. இதில் லாஸ்ட்டாக வந்தீங்கன்னா ப்ராட்பேண்ட் ஆர் லேண்ட்லைன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் பிஎஸ்என்எல் லேண்ட்லைன் இண்டிவிஜுவல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இண்டிவிஜுவலுங்கிறது மெயினாக பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு கிளிக் பண்ணுங்கள். இதில் நம்மளோட லேண்ட்லைன் நம்பரை போடணும். வித்து கோட் நம்பருக்கு முன்னாடி 0 வரும். இதில் 0 போடாமல் நம்ம நம்பரை மட்டும் டைப் பண்ணால் போதும். இப்போ என்னோடய ஆஃபீஸ் நம்பர் போடுறேன். 4373 வரும். நம்ம இங்கே 0 போட வேண்டியது கிடையாது. அதே மாதிரி பக்கத்தில் எந்த கோடு கமா இதெல்லாம் எதுவும் போடாமல் அடுத்த நம்பர் அப்படியே என்ட்ரு பண்ண வேண்டியதான். 3999. நிக் நேம் எது வேணால் கொடுத்துக்கலாம். இப்போ நான் ஆஃபீஸ்க்குனால ஆஃபீஸ் கொடுக்குறேன். ஆஃபீஸுன்னு கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தோம்னா ஃபவுண்ட் அ மேட்ச் அப்படின்னு வந்துடுது. எதில் இருக்குது நம்பர் கரெக்டாக இருக்கான்னு வந்து லிங்க் கேட்குது. லிங்க் கொடுத்துட்டோம்னா நமக்கு இங்கே லிங்க் ஆகிடும். இப்போ லிங்க் ஆனதுக்கப்புறம் இங்கே பில் எவ்வளோது அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி பே பண்ணிட்டேன். அதனால் இதில் எனக்கு பில் அமௌண்ட்டு காட்டல. பே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே எவ்வளோ பே பண்ணணுமோ அந்த அமௌண்ட் வந்து நிற்கும். அதை நீங்கள் டேரெக்டாக பேன்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் ஜிபேயில் நீங்கள் எப்போவும் பே பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வரும். தேங்க்யூ.